3 மாசமா பயங்கர வேலைங்க. எப்படா அந்த இதுலருந்து தப்பிக்கலாம்னு வந்தா, அப்பா குற்றால சீசன் ஆமா இங்கேருந்து 52 கிலோமீட்டர். ஒரு வழியா ஜாலியா எல்லா ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஜாலியா கிளம்பியாச்சுங்க. கேங்கோட எப்பவும் போல. ஞாபகம் வந்ததடா அந்த நாள் ஞாபகம் வந்ததடா நண்பருக்கு கொடுத்த லைஃபுக்கு தேவையே இல்லடா. எப்பவுமே பொதுவாவே வெளியில போனாலே ஜாலியா இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது சும்மாவாங்க சொல்லணும். செம்ம ஜாலியா என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சுங்க. அதுவும் நைட் ட்ராவல் பார்த்தீங்களா, நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே சைலன்ட்டா ரோட்ல ஒரு ஆள் கூட இல்லாம, 10 மணி மேல ஆனாலே அந்த ரோடு எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும். பொதுவாவே நைட் ட்ராவல் எங்க போனாலுமே அந்த ஃபீலிங் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா, அந்த ரோட்ல போகும்போது சைலன்ட்டா, அமைதியா இருந்துட்டு, அதில ஒரு பாட்டு போட்டுட்டு, ஒரு ஜாலியா அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது செம்மையா இருக்குங்க. அது இந்த இடம் இல்ல, எங்கே போனாலும் ஒரு பக்கத்தில ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு டீ குடிக்க போனா கூட, அந்த நைட் அவ்வளோ இதா இருக்குங்க. அது எப்பவுமே லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த ரோடு ட்ராவல் பண்ணா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, அங்க திருநெல்வேலியில ஸ்டார்ட் பண்ணி தென்காசி வரைக்குமே ரொம்ப ரோடு ரொம்ப மோசமாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதில ஹைவே போட்டதுனால ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இது ஹைவே போட்டதுலேருந்து இந்த ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயாவும் இருக்கும். நம்ம நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃப்ரீயாவே இருந்துச்சு. அதனால போறதுக்கு எந்த ஒரு பயமும் இல்ல. போறதுக்கு கொஞ்சம் போகும்போது அவ்வளோ ஜாலியா போனோம். பொதுவா பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். ஒரு விஷயம் பிடிக்காம போகும். ஆனா, எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரே விஷயம் ட்ராவல் தாங்க. நைட் ட்ராவல் பண்ணிட்டு யாருமே இத பிடிக்கலன்னே சொல்லவே மாட்டாங்க. எப்பவுமே பகல்ல போறதுக்கும், பகல்ல போறதுக்கும், நைட்ல போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. நான் பகல்ல போறத விட நைட்டு போற ட்ராவல் வந்துட்டு ரொம்பவே அனுபவமா இருக்கும். நைட் போற ட்ராவல் எப்பவுமே அது ஒரு சில ட்ராவல்லாம் வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாத அளவு இருக்கும். அது ஒரு சில குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு பிடிச்ச மாரி இடத்துக்கு போனீங்கன்னா, அது வேற மாரி இருக்குங்க. அதுலயும் குறிப்பா சொல்லப்போனா, நம்ம ஒரு நைட் டைம்ல யாருமே இல்லாத இடத்துல, அத கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். யாருமே இல்லாத ரோட்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா, அது ஒரு இளையராஜா சாங்கோட அத கேட்டுக்கிட்டே போனோம்னா, இந்த ட்ராவல் போகத்தட்டியும் எவ்வளோ மணி நேரம் நைட்டு ஃபுல்லா போனாலும் நமக்கு தூக்கமே வராது. அவ்வளோ ஜாலியா இருக்கும். நமக்கு வாழ்க்கையில எவ்வளோதான் கஷ்டம், கவலை என்னதான் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போனீங்கன்னா, அந்த லைஃப்ல அப்படியே ஒரு செகண்ட் தான். அது ஃபுல்லாவே மறந்துரும். நம்ம லைஃப்ல எங்க இருந்தோமோ, அந்த இடத்த கூட நம்ம மறந்துரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த நைட் ட்ராவல். நம்ம போற இடம் வந்துட்டு அதோட ஒரு ஃபீலான இடம். அந்த மாதிரி தான் இப்ப நம்ம குற்றாலத்துக்கு போறோம். குற்றாலத்துக்கு பக்கத்துல அது தென்காசிலேருந்து இங்க திருநெல்வேலியிலேருந்து போகும்போது, ஒரு தென்காசி பக்கத்துல போனோனேமே அப்படியே அந்த மைண்டு ஃபுல்லாவே அவ்வளோ ஃப்ரீ ஆயிரும். மைண்டு ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும், ஒரு மறக்க முடியாத ஒரு கஷ்டத்துல இருந்தாலுமே, அந்த தென்காசி பக்கத்துல நம்ம குற்றாலத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்துல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஒரு காற்றுக்கும் அந்த இதுக்கும் அது எல்லாமே டோட்டலாகவே மாறிடும். என்னதான் எத்தனை ஊர் சுற்றினாலும் நம்ம ஊர் மாதிரி வராங்க. நம்ம ஊர் திருநெல்வேலி மாதிரி அடிச்சுக்கிற எந்த இடமும் இருக்குண்ணா. நான் சொல்கிறேன்னா, நம்ம எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம ஊருக்கு இருக்குது. அது எல்லா ஊருக்கும் இல்லாத சிறப்பு, அது எந்த மாவட்டத்துக்குமே இல்லாத சிறப்பு. என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, 5 வகையான நிலமும் நம்ம திருநெல்வேலியில் மட்டும்தாங்க இருக்குது. வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு இதே கிடையாதுங்க. 5 வகையில் பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல், பாலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த 5 நிலமே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குங்க. இப்போ தான் நம்ம தென்காசியை பிரித்தாங்க. என்ன தான் பிரித்தாலும் நம்ம தென்காசி திருநெல்வேலி மறந்தாங்க. அந்த 5 வகைன்னு இருக்குங்க. 5 வகையில் குறிஞ்சி பார்த்திங்கன்னா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலம் வந்துடும். முல்லை பார்த்திங்கன்னா, நம்ம களக்காடு சரணாலயம் வந்துடும். மருதம் பார்த்திங்கன்னா, நம்ம சேரன்மகாதேவி வந்துடும். நெய்தல் பார்த்திங்கன்னா, நம்ம உவரி வந்துடும். பாலை பார்த்திங்கன்னா, நம்ம திசைநெல் வந்துடும். இப்படி 5 வகையான நிலமும் நம்ம இருக்கிற ஒரே டிஸ்ட்ரிக்கு, ஒரே மாவட்டம், நம்ம இந்தியாவிலே நம்ம ஒரே ஒரு இது நம்ம திருநெல்வேலி மட்டும்தாங்க. இந்த மாதிரி சிறப்பு வேறு எங்கேயுமே யாருக்கும் இது மாதிரி ஒரு குடுப்பனை இருக்காதுங்க. இப்படிப்பட்ட ஊரில் இருந்துட்டு நம்ம சுற்றி பார்க்காம இருக்க முடியுமாங்க? அது நம்ம குற்றாலத்தில் பக்கத்துலேயே இருந்துட்டு சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது போகாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த இடத்த நல்லா பார்த்துங்க. இதுதான் நம்ம புதுசாக வரப்போகிற ஹைவே டோல் கட்டுங்க. ஏன்னா நம்ம ஹைவே ரோடு வேணால் பலன்னு போட்டாங்க. ஆனால் ஒரு சில நிறைய இடத்துல வேலை நடந்துருக்கிறதுனால இன்னும் முடியல. ஸோ அதனால் இந்த டோல் கட்டை இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ நம்ம டோல் கட்டு ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம். அதுக்கடுத்து வழக்கம் போல் டோல் கட்டில் பணம் வசூல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. நம்ம அதுக்கடுத்து எப்பவும் போல் நம்ம பணம் கட்டி தான் போகணும். இப்போ வந்திருக்க எங்கன்னா ஆலங்குளம் பக்கத்தில் வந்துவிட்டோம். நம்ம இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதுலேருந்து போனால் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க குற்றாலம் வந்துடும். நம்ம எவ்வளோ தான் ஜாலியாக இருந்து நம்மளோட காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் போகிறோம், டீசல் இருக்கோ இல்லையோன்னு சொல்லி எவ்வளோ தான் இருந்தாலும் டீசல் கூட மட்டும் எதுக்கும் போட்டு வச்சுக்கணும்னு சொல்லி எதுக்கும் எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுக்கிறோமே. ஏன்னா இவ்வளோ தூரம் போகும்போது தெரியாது, வரும்போது கொஞ்சம் டயர்டில் அசந்து தூங்கிட்டோமே. பின்ன பெட்ரோல் டீசல் இல்லாமல் இப்போ இந்த கரகாட்டக்காரன் படத்தில் செந்தில் கவுண்டமணி அந்த வண்டியை தள்ளிட்டு போகல, அந்த மாதிரி தள்ளிட்டு போகக்கூடாதுல்ல, தள்ளிட்டு போகிற நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் எதுக்கும் பாதுகாப்பாக போட்டு வச்சுக்கிறோம்.
ஒரு வழியாக டீசலில் போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி குற்றாலம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பக்கம் தான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றாலம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தருவி அதுலேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு வரும். ஏன்னா அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் தான் ஐந்தருவி வரும். முன்னால் போலீஸ் போகுதுன்னு பயப்பட வேண்டாம். அது வேறு ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போக போகிறோம். குற்றாலம் இதுலேயும் பார்த்துருக்காங்க. இதுலேயும் இந்த ஊர் பேர் இல்லையே, சாரி. இது இப்போ நம்ம தென்காசி ரீச் ஆகிட்டோம். தென்காசி இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தென்காசி, ஆமாம் இது தென்காசி தான். தென்காசிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான், ஒரு 5 கிலோமீட்ரு. சாரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லை, குற்றாலம் 5 கிலோமீட்ரு. கரெக்டாக 5 கிலோமீட்டருங்க. தென்காசிலேருந்து குற்றாலம் கரெக்டாக 5 கிலோமீட்ரு. நம்ம 5 கிலோமீட்டர் தென்காசிலேருந்து கண்ணை மூடினாலே குற்றாலம். ஆமாம், நம்ம எல்லோரும் கண்ணை மூடிட்டு திறந்தாலே குற்றாலம் வந்துடும். எல்லோரும் கண்ணை மூடியெல்லாம் நான் ஒருத்தரை மட்டும் திறந்துடுவேன். டிரைவரை மட்டும் மூடிடக்கூடாது. இப்போ டிரைவர் மட்டும் நம்ம எல்லோரும் பிறகு கண்ணை மூட நிலைமை வந்துடும். இதுலேருந்து இங்கேருந்து இந்த நம்ம தென்காசிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த குற்றாலம் வரைக்குமே கண்டினியூஸாக சின்ன சின்ன ஊராக தான் இருக்கும். அப்படியே தென்காசிலேருந்து ஃபால்ஸ் ஒவ்வொரு ஃபால்ஸாக ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு வேவாக அங்கங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் பிரியும். ஏன்னா மெயின் ஏரிக்கு போகிறது, பழைய குற்றாலம் போகுது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பழைய குற்றாலம் வெறும் 7 கிலோமீட்டர். ஏன்னா நம்ம நேராக போனீங்கன்னா மெயின் ஏரி வந்துடும். இந்த பக்கம் அதுலேருந்து லெஃப்டில் போனால் தான் பழைய குற்றாலம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வெறும் 0.8 கிலோமீட்டர் தான் இருக்குது நியூ குற்றாலம். நம்ம மெயின் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேருந்து 0 கிலோமீட்டர் தான், 0.8 கிலோமீட்டர் தான். இந்த பக்கம் நம்ம இந்த போட் இருந்ததுன்னா போர்டில் வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு உள்ளே போனால் தான் அதுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போகணும் பழைய குற்றாலம். ஆனால் அந்த டைமில் நைட் டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு ரீசெண்டாக சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அதனால் பழைய குற்றாலத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பகலில் மட்டும்தான். இப்போ இல்லை, எப்போவுமே பழைய குற்றாலத்தில் பகலில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கும், இருட்டாக இருக்கும், எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுனால சரி நைட் டைமில் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, ஏன்னா ஏற்கனவே பாதுகாப்பு அங்கே ரொம்ப ரொம்ப சேஃப்டி இல்லைன்னு சொல்லி தான் அந்த இடத்துல நைட்டு மட்டும் தடை பண்ணி வச்சுருக்காங்க. பகலில் நீங்கள் எப்போனாலும் போகலாம். வந்தாச்சு, ஒரு வழியாக குற்றாலம் வந்துவிட்டோம். இதுதான் குற்றாலம் என்ட்ரன்ஸ். இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் குற்றாலம். குற்றாலத்துக்கு ஒரு சில பேர் பஸ்ஸில் போவாங்க. பஸ்ஸில் போனாங்கன்னா அந்த போர்டு வந்து குற்றாலம் போர்டு வச்சுருந்தா இதுலேருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இது குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல இருந்து இறக்கி விட்ருவாங்க. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சி. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வந்துச்சு. இப்போ தான் அது தென்காசி மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க. சரி, இந்த இடத்துல நம்ம இறங்கி இந்த இடத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் தான். இதுதான் நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுங்க. திருக்குற்றாலம் பேரூராட்சி இந்த இடம் தான். இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் எப்பவும் போல் மாநகராட்சியிலேருந்து வசூல் பிடிப்பாங்க. இதில் நம்ம டோக்கன் எடுத்தால் மட்டும்தான் உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. நடந்து போகிறவங்களுக்கு, பைக்கில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. நம்ம காரு அது போக பஸ்ஸு, வேனு இந்த மாதிரி எதுலாச்சும் போனவங்களுக்கு கண்டிப்பாக அதில் டோக்கன் எடுத்துகிட்டு தான் போகணும். டோக்கன் இல்லாதவங்களும் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இது அரசாங்கத்துலேருந்து இது பண்ணக்கூடியது. அதனால் கண்டிப்பாக எல்லாமே இது பண்ணணும். இதில் வந்துட்டு பக்கத்தில் இதில் நம்ம இங்கே ஒரு சில பேர் நடந்து வருவாங்க. ஸோ ஊருக்கு தெரியாதவங்க அந்த மாதிரி வரவங்க ரொம்ப தூரம் நினச்சிட வேண்டாம். இதுலேருந்து ரொம்ப 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 பக்கம் தான். நடந்து போனால் பேசிக்கிட்டே போனாலே வந்துடும். நம்ம இங்கேருந்து கீழேருந்து பார்த்தாலே அந்த தண்ணி உள்ள சவுண்டு கேட்கும். அங்கேருந்து தண்ணி உள்ளது, இந்த ஆட்கள் போகிறது அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா அது நம்ம குற்றாலம் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் டவுன். ஏன்னா நம்ம இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேலே அது ஒரு பெரிய ஏற்றத்தில் ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இதில் இருந்துட்டான். இது இந்த சைட்லலாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த நைட்டு தங்கக்கூடியவங்க இருக்கக்கூடியது வந்து கவர்மெண்ட்லேருந்தே கட்டி விட்ருக்காங்க. நைட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு குளிச்சுட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. நம்ம திருநெல்வேலி, அதனால் நமக்கு தெரியலை. ஸோ ரொம்ப மதுரை அந்த மாதிரி கொஞ்சம் சேலம், திருச்சி, திண்டுக்கல் அந்த ரொம்ப கேரளா அந்த மாதிரிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வருவாங்க. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஜாலியாக நைட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு பகலில் போகணுன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எங்களுக்கு வந்துட்டாங்க. இது கார் பார்க்கிங். நம்ம இதான் நம்ம குற்றாலத்தோட என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கே பாருங்கள், நைட் டைம்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நம்ம நினச்சோம். இப்போ தானே சீசன் ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம தான் போவோம், யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க, நம்மளோட அதிகமாக வந்திருக்காங்க. குற்றால சீசன் நமக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு நினச்சோம். ஸோ வண்டியை ஒரு வழியாக ஓரமாக நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி பாருங்கள் தண்ணி பாருங்கள், செம்மையாக அவ்வளோ. இங்கேருந்து பக்கத்தில் கூட வந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் நிறைய கடைகள்லாம் இருக்குது. அந்த கடையில் ஷாம்பு வாங்கிட்டு, ஷாம்புலாம் அலோடு கிடையாதுப்பா, அதை வாங்கிடுவாங்க. அங்கே பாருப்பா இல்லைன்னு கிடங்க.
குற்றாலம் சீசன் ஸ்டார்ட் ஆனால் எல்லா கடையுமே ஓப்பன் ஆச்சு. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். 12 மணிக்கு மேலேயும் பாருங்கள் எல்லா கடையுமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் சீசன் ஸ்டார்ட் ஆனே ஃப்ரூட்ஸ் எல்லா வகையான பழமும் இங்கே கிடைக்குங்க. ஏன்னா பக்கத்தில் இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பழம் இந்த பழம் தான். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே ஏதாச்சும் பழம் வாங்கி சாப்பிடணும் போல இருக்குது. ப்ளம்ஸு பழம் எனக்கு ப்ளம்ஸு பழம்னால ரொம்ப பிடிக்கும். ப்ளம்ஸு பழம் அதை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும். சரி எப்படியாச்சும் வந்துட்டோம், சரி வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ப்ளம்ஸு பழம் ஒரு 1/2 கிலோ வாங்கி அது இந்த மாதிரி டைமில் அது பிடிச்ச பழத்தை வாங்கி சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். இந்த ப்ளம்ஸு பழம் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கணும் எப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சரி ஓகே ப்ளம்ஸ் பழம் சாப்பிட்டோம். அங்கே பாருங்கள் குரங்க பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுது. குரங்கு சேட்டை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து பாருங்க எப்படி சேட்டை பண்ணுது பாருங்கள். இதை பார்த்துட்டு தான் நம்ம பயவுலாம் சொல்லுவாங்க குரங்கு சேட்டை பண்ணாத, குரங்கு மாதிரி சேட்டை பண்ணாத, குரங்கு மாதிரி தாவாத, குரங்கு மாதிரி குதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்கே மட்டும் இல்லை, சுற்றி தாங்க குரங்குச்சு. நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் குரங்குச்சு. அதில் வேறு நம்ம கையில் பழம் கொண்டு போகிறோம். அது வேறு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா பயவில் நம்ம அங்கிட்ட திரும்புகிற நேரத்தில் இங்கிட்டு வந்து பிடிங்கிட்டு போயிடும். பிடுங்கினாலும் பரவாயில்ல, கையில் கீழே கீச்சு விட்ரும். அதனால் கொஞ்சம் பார்த்தே போகணும். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா அது நம்மளோட பயங்கர விவரமாக இருக்கும். நம்ம விவரமாக ஒழிச்சு வச்சுட்டு கொண்டு வர நினச்சோம். அது நம்மளோட விவரமாக இருக்குது. சரி ஓகே ஒன்று கொடுப்பேன், ஒன்று தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி பார்த்து பயந்துகிட்டே கொடுத்தேன். பரவாயில்ல இல்லை பவியமாக வாங்கிருச்சு. சரி ஒன்று கொடுத்தா பக்கத்தில் இன்னொன்று வர அதுக்கு மட்டும் கொடுக்க எனக்கும் கொடுக்க மாட்டேன். சரி கொடுப்போம். நம்ம தான் ரொம்ப பயந்துட்டு இருக்குமோ அது நமக்கு மேலே ரொம்ப பயந்துட்டுலாம் வாங்குது. ஓகே அதுக்கு மேலே வெறிக்க பார்த்துச்சு. நம்மகிட்ட இருந்தது ஒரு பழம் தான். இதுக்கு இல்லை 2 இருந்துச்சு. 2ஐயும் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே பார்த்தாலும் எங்கிட்ட இல்லை. இருந்ததையும் சாப்பிட்டுட்டு ஓகே இதுக்கு மேலே இவன் எதுவும் தரமாட்டான்னு சொல்லி கிளம்பிடுச்சு. இங்கே அருவியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி கொட்டுதுன்னு. இந்த மாதிரி தண்ணி கொட்டுற டைமில் பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஆனால் இது இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுனால கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் இப்போ நாங்கள் போயிட்டு ஒரு சில பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர கூட்டம் வரும். ஸோ இது இப்போ தான் இது பண்ணனால சீசனால் பயங்கர கூட்டம். இதில் என்னென்னா இதுலேருந்து அது வந்துட்டு அருவியில் வந்து தடை செய்யப்பட்ட போகுது. இதெல்லாம் என்னென்னா ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, சீயக்காய், எண்ணெய் குளியல் வேறு இதெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா இது இதுலேருந்து போகிற தண்ணியை நிறைய பேர் வந்துட்டு விவசாயத்துக்கும் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அதனால் அந்த நீர் வந்துட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த தடை வந்து முதல்ல இல்லை, இப்போ தான் அது ஒரு சில இதனால் போட்டிருக்காங்க. தண்ணியை பாருங்கள் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அது இந்த டைமில் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி, அப்பா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். சீசன் ஸ்டார்ட் ஆன டைமில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்னும் போக பார்க்கணும் பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த பக்கம் இந்த தண்ணி தாங்க. இது என்னென்னா அதில் இருந்துட்டு உள்ற தண்ணி தான் அப்படியே கீழே அந்த லாஸ்ட்டில் வரைக்கும் போகும். இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த சுற்றி உள்ள மாவட்டத்துலலாம் கோயிலுக்கு இந்த தீர்த்தம்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் எடுக்கக்கூடியவங்களாம் இங்கே வந்து தான் எடுப்பாங்க. இங்கே எடுத்துகிட்டு அந்த கோவிலில் போய் இருந்துட்டு பூஜை கீஜை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போவாங்க ஊருக்கு. தண்ணி அப்புறம் எவ்வளோ இதாக கொட்டுதுன்னு பார்க்கறதுக்கே பயங்கர அழகாக இருக்குங்க. நிறைய நாள் வந்துட்டு குற்றாலத்தை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க குளிக்க முடியாமல். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக கொட்டும், குளிக்க விட மாட்டாங்க. அப்படி இல்லைனா தண்ணி சீசன் இதில் தண்ணி கம்மியாக கொட்டும், கூட்டம் பயங்கரமாக இருக்கும். தண்ணியே இல்லாத இதெல்லாம் குளிச்சிருக்கோங்க. தண்ணி சொட்டாக வடியும், அதில் கூட குளிச்சுட்டு போயிருக்கோம். ஏன்னா குற்றாலத்தில் குளிக்கிறது அவ்வளோ விருப்பம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணியும் அதிகமாக கொட்டுது, கூட்டமும் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. ஸோ எப்படியாச்சும் இன்றைக்கி உள்ளே போய் குளிச்சிடணும். அதுவும் அந்த இடத்துல சென்ட்ரலுக்கு பாருங்கள், அந்த இடத்துல எப்படியாச்சும் போய் குளிச்சிடணும் வச்சிடும். ஏன்னா இதில் வேறு தண்ணி டக்குன்னு கூடுது. இப்போ விழுந்துட்டு பாருங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் அது எவ்வளோ தூரத்தில் விழுந்தாங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி உள்ள சின்ன இதாக போடுவேன். ஏன்னா கயிறெல்லாம் எதுக்குன்னா யாரோ ஒரு சின்ன குழந்தைங்கள அந்த மாதிரி யாராச்சும் தவறி கீழே விழுந்தா மேபி விழமாட்டாங்க, பாதுகாப்பு தான் எல்லாத்துலேயும் இது போட்டு வச்சுங்க. யாராச்சும் தவறி இது பண்ணிவிட்டு அதுலேருந்து இது பண்ணுறதுக்காண்டி சேஃப்டிக்காண்டி அந்த கயிறெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இப்போ புதுசாக வந்து கயிறு இந்த பக்கம் வந்து இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து யாருக்குமே அலௌடு கிடையாது. இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இப்போமே கட்டியிருக்காங்க. ஏன்னா கூட்டம் வர இந்த சீசன் ஸ்டார்ட்டாக பயங்கர கூட்டமாக இருக்கும். அதில் வர இந்த இடம் வந்துட்டு வர ரொம்ப கூட்டம். இந்த டயத்துலையும் பார்த்திங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப அருமையாக இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நமக்கு எந்த ஒரு இதுவும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக ஒன்று வச்சு. ஏன்னா இந்த டைமில் போதன் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களும் வருவாங்க, இந்த பக்கம் ஆண்கள் 2 பக்கமே இருப்பாங்க. ஏன்னா ஃபேமிலியாக இருக்கவங்க ஒரு சில பேர் இந்த டைமில் வந்துட்டு காரில் வந்துட்டு குளிப்பாங்க. அதனால் நம்மளோட பாதுகாப்புக்காண்டி காவல்துறையை போட்டிருக்காங்க. தண்ணி ஓகே, தண்ணியை போய் பார்ப்போம், பக்கத்தில் போய் பார்ப்போம்.
செம்ம ஜில்லு. பக்கத்தில் போகும்போது செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. தண்ணி கையில் கூட படல, கையில் பட்டால் அதோட செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மேலே ஆச்சு. கிட்டத்தட்ட நைட்டு 1 மணிக்கு மேலேருந்து அருவிலேருந்து உளுற தண்ணி எப்படி இருக்கும். அதுவும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். தென்காசியை தாண்டிட்டாலே பயங்கர கிளைமேட் இருக்கும். ஏன்னா இப்போ வெயில் சீசன் இப்போ தான் முடிஞ்சாலே பார்த்திங்கன்னா பயங்கர கூலிங் சீசன் ஆரம்பிச்சோம். பயங்கரமாக ஜில்லுன்னு இருந்துச்சு. சப்பா அங்கே பாருங்கள் எப்படி நடுங்குதான்னு பாருங்கள். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தீர்த்தமாக இது வந்துட்டு மூலிகை தண்ணி சொல்லி நிறைய பேர் வீட்டுக்கு எடுத்து போய் குடிப்பாங்க. ஏன்னா மேலே வந்துட்டு நிறையா செடி கொடிகளை இது பண்ணிட்டு வரதுனால சரி மூலிகை தண்ணி சொல்லி நிறைய பேர் எடுத்துப்பாங்க. தண்ணியை பாருங்கள் என்ன கலர், அப்படியே அவ்வளோ ஒயிட்டாக பால் நிறத்தில் இருக்குது. அவ்வளோ வெள்ளை விளையேன்னு இருக்குங்க பாருங்கள். தண்ணியை பாருங்கள். இந்த தண்ணி மேலேருந்து உள்ற தண்ணி, அதாவது வந்து அருவிலேருந்து உள்றது கீழே உழுது. நம்ம கீழே போய்ட்டு உங்களுக்காண்டி எடுத்து காட்டுறோம். கீழே இதில் உழுந்து இதில் வந்துட்டு கீழே நிறைய டேமுக்கு ஒரு சில இடத்துக்கு சின்ன ஒரு விவசாயம் பண்ண அந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும். இங்கே பாருங்கள் கீழே இங்கேருந்து பாருங்கள், இந்த இங்கே வியூ பாருங்கள் எப்படின்னு அவ்வளோ அழகாக. இது ஒரு சில டயத்தில் தண்ணி அதிகமாக இருந்தால் இது ஃபுல்லாகவே தண்ணி போகும். இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால தண்ணி கம்மியாக போகிறதுனால இதில் ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக போகுது. அப்படி இல்லைன்னா இது ஃபுல்லாகவே இந்த பாருங்கள் இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக போகும். அந்த மாதிரி டயத்தில் கழிக்க விட மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி டயத்தில் தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும். தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிடலாம். இந்த பக்கம் அதே இது இந்த பக்கம் வந்து இந்த பாலத்துக்குடியே கீழே வழியாக அந்த வழியாக போயிடும். இந்த போது பாருங்கள் இதில் போகும்போது தண்ணி அதிகமாக தெரியாத மாதிரி இருக்கும். இந்த வழியாக போயிட்டு அந்த லாஸ்ட்டில் அந்த எண்டு வரைக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் நம்ம இதை பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறேங்க. ஓகே, பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படியாச்சும் குளிக்கணும்னு தோணுது. சரி போய் மொபைலை வச்சா தான் குளிச்சுட்டு வர முடியும். சரி காரில் போய் மொபைலை வச்சலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. கடையை பார்த்திங்கன்னா இந்த கடை இது பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே எல்லா டைம்லையும் இருக்கும். ஏன்னா சீசன்னால் காலை நைட்டு ஒரு 10 மணிக்கு திறந்தாங்கன்னா விடிய வச்சுருப்பாங்க. விடிய இங்கே பாருங்கள் எவ்வளோ நம்ம கூட்டம். நம்ம 1 மணிக்கு மேலே ஆனோன்னு கூட்டம் குறையும்னு நினச்சோம். பாருங்கள் கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கும். சரி ஒழியா கூலிங் ஏற்கனவே ஜில்லுன்னு இருக்குது. சரி ஏதாவது சூடாக சாப்பிடுன்னு சொல்லி சரி பாதாம் பால் சாப்பிடுவோம். ஏன்னா இந்த பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி பாதாம் பால் சாப்பிடுவோம். சரி வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட 2 பாதாம் பால் சொல்லியாச்சு. நம்ம ஊர்லாம் பாதாம் பால் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் கூலிங்காக எடுத்து கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சுட கொடுத்தாங்க. சுட அதை நம்ம கண்ணுக்கு முன்னாலே போட்டு ஆற்றி கொடுக்குறாங்க. அது மஞ்சள் கலரில் பாருங்கள் எப்படி இருக்குமுண்ணே. தம்பி ஆத்துறாதே பயங்கர ஸ்டைலாக ஆத்துறான். 1 2 ஆற்றுல தம்பி ஆற்றி முடிச்சிட்டான். பாருங்கள் இந்த கலரை பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் இருக்குது. 1 2 2 டைம் சொன்ன மாதிரி அதையும் 2 டைம் வச்சான். ஓகே குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிச்சாச்சு. இந்த இதில் என்ன சிறப்புனா பயங்கர இனிப்பாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா காடை முட்டை. அடுத்து அதுக்கு குடிச்சு முடிச்சாச்சு. சரி அடுத்து பார்த்திங்கன்னா காடை முட்டை நம்ம திருநெல்வேலியில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் சரி குற்றாலத்தில் சாப்பிட்டா இவங்க எப்படி எந்த மாதிரி இருக்குமே, நம்ம தம்பி வர செம பயங்கரமாக இருக்குமே. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி வர ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம தம்பி சொல்கிறான்னு சொல்லிட்டு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. காடை முட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சின்னதாக. இது பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த பனியாறு மாதிரியா. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன 2 குச்சை உள்ளே வச்சு ஒரு குச்சை வச்சுட்டு அதை முட்டையை உடச்சி இது பண்ணிவிடுவாங்க. அது என்ன சேம் பனியாரமாக தான். பனியாரக்கல்லில் பார்த்திங்கன்னா மாவு ஊற்றி ஒரு குச்சை வச்சு எடுத்து பிரட்டி போட்டு கொடுப்பாங்க. இதில் சேம் அதே மாதிரி தான் முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க. முட்டையை உடச்சி ஊற்றி அதுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. 1 இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க காட்டுறேன். 1 2 3 4 5 இது எவ்வளோ சொன்னாங்கன்னா 60 ரூபான்னு நினைக்கிறேன். சாரி 60 50ன்னு தெரில, மறந்துட்டேன். சேம் அதே தான். 2 3 4 இது 5. தம்பி பார்த்தீங்கன்னா முட்டையை உடைக்கிறதுக்குன்னு கையில் ஒரு கத்திரிக்கோள் மாதிரி வச்சுருக்கான். முட்டையை உடைக்கக்காண்டி மெயினாக வாங்கி வச்சுருக்கான் தம்பி. 1 2 3 4 5. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே பக்கத்தில் வச்சுருக்கான். அதாவது நம்ம சிக்கன் ரைஸுக்கு போடுவோம் அந்த மாதிரி பொடி பக்கத்துலேயே தம்பி வச்சுருக்கான். இதில் என்னென்ன பார்த்திங்கன்னா உப்பு, அதுக்கடுத்து வத்தப்பொடி, இன்னும் 2 பொடி வச்சுருந்தேன். பெப்பர் பொடி, இன்னொரு பொடி மட்டும் தெரியல. 4 பொடி வச்சுருக்கான். 4 பொடி. ஏன்னா அப்போ தான் அந்த அதுலேயும் தம்பிகிட்ட குறிப்பாக நான்
பெப்பர் போட்டு பெப்பரும் சால்ட்டும் அதிகமாக போட்டோம். பெப்பர் சால்ட் அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். நமக்காண்டி பெப்பரும் சால்ட்டும் அதிகமாகவே போட்டான். இன்னும் இதெல்லாம் போட்டால் தான் வெறும் முட்டையை சாப்பிட்றதுக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு சால்ட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா தான் நல்லா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் ஏன்னா ஆயில் எதுக்காண்டி நம்ம இது பண்ணுறோன்னா அந்த ஒரு வாசனையும், இன்னொன்று அந்த பிரட்டி போடும்போது கீழே ஒட்டாமல் இருக்கும். பார்த்திங்களா, ஆயில் போட்டால் தான் அதில் பிரட்டி போடுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா குச்சி தனியாக வந்துடும், அது தனியாக போயிடும். அப்புறம் குச்சியில் வச்சு சாப்பிட முடியாது. நம்ம இதில் குச்சியோட 5 இதுவும் ஒன்று போல் வந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இதை அப்படியே பிரட்டி போட்டுடலாம். தம்பியை பாருங்கள் எவ்வளோ விவரமாக பிரட்டி போடுவான்னு பாருங்கள். ஏன்னா லைட்டாக எடுத்து விட்றட்டா அது கீழே ஒட்டிக்கணும். கீழே ஒட்டும் போதுனா நான் 5 இது 1 2னா பரவாயில்ல, 5 இதில் 1 நல்லா வெந்துருச்சு, 1 நல்லா வேகலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா 5மே ஒன்று போல் வேகணும், அப்போ தான் 5மே பரட்டும். இந்த முட்டையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு சின்ன கோழி குண்டு மாதிரி இருக்கும். கோழி குண்டு இல்லை, கோழி குண்டுன்னு வச்சிடாதீங்க. இதுதான் காடை முட்டை. சின்னதாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது. அது கலரை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அது இவ்வளோ காடை முட்டை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காடை முட்டை பார்த்திங்கன்னா இது நம்ம நாட்டு காடை இல்லை, இது வந்துட்டு பண்ணையில் வளர்க்கக்கூடிய நம்ம நாட்டு காடை முட்டைக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. அந்த கலர் மட்டும் தான் கொஞ்சம் வேறுபடும். அது கொஞ்சம் டார்க் கலர் இருக்கும், கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. நமக்கு ரெடி பண்ணிட்டான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் பார்த்து எடுக்கலைன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பக்கமாக பிச்சுட்டு போயிடும். நம்ம இனிப்பு பணியாரம் சாப்பிட பாருங்க, அதே மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த முட்டை. சேம் அதே மாதிரி எடுத்துட்டான். இப்படி அமைக்க வச்சோன்னா ஒன்று போல் குச்சியில் எடுக்கணும். ஏன்னா குச்சியில் எடுத்தால் தான் ஒன்று போல் எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா, குச்சியில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று ஒன்றா எடுத்து தர முடியாது. ஏன்னா இதுனா ஒரு குச்சியில் எடுத்துறான், ஒன்று போல் 5 முட்டை எடுப்பான், ஒரு பேப்பரில் சுருட்டுவான் கொடுப்பான், அதை ஒன்று ஒன்றா பிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக வச்சு அவனுக்கும் 2 வேளை, நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் 2 வேளை இருக்கும். ஒரு பக்கம் நல்லா பாருங்க, நல்லா செம்மையாக வெந்துருச்சு. ஏன்னா அந்த மேலே இதை பார்த்தாலே தெரியுது, லைட்டாக கருகி இருக்குது. இந்த மாதிரி கருகுனா தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 முட்டை பக்கத்தில் இருக்கும். சின்ன சின்ன முட்டையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கண்டிப்பாக 500 முட்டைக்கு மேலேயே இருக்கும். இந்த முட்டையெல்லாம் தம்பிகிட்ட கேட்டால், இந்த முட்டையில் என்ன எத்தனை நாளில் காலி பண்ணால் 2 நாளில் காலி பண்ணணும். 500 முட்டையை கரெக்டாக ஒரு 2 நாள் அது சீசன்லேனா ஒரே நாளில் காலி ஆயிருங்கண்ணா. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா வெந்து முடிச்சோடனே ஒரு சின்ன வாசனை வரும், சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை. ஏன்னா அந்த எல்லா மசாலும் சேர்ந்து ஒரு வாசனை வரும். அதில் வேறு அந்த முட்டையில் போட்டிருக்க வாசனையே பயங்கரமாக இருந்துச்சு. 1 2 3 4 5 கரெக்டாக இருக்குது. 5ம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஓரத்தில் ஒரு இதான் வேகாமல் இருந்துச்சு, அதையும் சொல்லியாச்சு. நல்லா ஓகே, அதையும் தம்பி அதே தான், அந்த ஒரு இது மட்டும்தான் லைட்டாக வேகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே, 5 இதையும் எடுத்து கொடுத்துட்டான். சரி 5 இதையும் சாப்பிட்டு பார்ப்போமே எப்படி. ஏன்னா நம்ம ஊரில் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் சரி என்ன தான் வித்தியாசம், டேஸ்ட்டு ஏதாச்சும் மாறும்ல. நம்ம அங்கே சாப்பிட்ருக்கோம் நிறையாவே, நம்ம திருநெல்வேலியில் சாப்பிட்ருக்கோம், நம்ம இங்கே சாப்பிட்டது இல்லையாச்சும். அது இந்த சீசன் டயத்தில் வந்திருக்கோம். இது இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை சாப்பிடாம போனால் நல்லா இருக்காதா, டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருமே சொல்லிட்டு வாங்கியாச்சு. தம்பி சொன்ன மாதிரியே பேப்பரில் சுருட்டி கொடுத்துட்டான். சுட 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 கொடுத்துட்டாங்க. சுட சுட கொடுத்ததில் எப்படா சாப்பிட மொத்தம். ஏதாவது பேசுனேன், எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பிச்சு. குளித்தேங்க. குற்றாலத்தில் கண்டிப்பாக குளித்தேன். குளித்த ஓடி அவங்களுக்கு காட்டில் நினைக்காதுங்க. ஏன்னா மொபைலை வந்துட்டு வண்டியில் வச்சுட்டு குளிக்க போயிட்டோம். அந்த டைமில் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா மொபைல் அங்கே வச்சுட்டு நான் எங்கேயுமே கொடுத்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதனால் மொபைலை வண்டி டிக்கியில் வச்சுட்டு அங்கே போய் ஒரு குளிப்பை போட்டுட்டு ஜாலியாக வந்தாச்சு. இதே மாதிரி 5 அருவிலையும் போய் ஒரு குளிப்பை போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதில் வந்துட்டு 5 அருவி ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் இங்கேருந்து அப்படியே ஜாலியாக மறுபடியும் கிளம்பியாச்சு. ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு குற்றாலம் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுலேருந்து சேம் அதே தான். இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம இந்த பக்கம் போனால் நம்ம தென்காசி ரோடு, இந்த பக்கம் தென்காசி, இந்த பக்கம் அப்படியே திரும்பினோம்னா 5 அருவிக்கு போகிற வழி. இங்கேருந்து
குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே தான் கரெக்டாக 5 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க என்னென்னா 5 எங்கே 5 கிலோமீட்டர் இருக்கும் பக்கத்தில் அங்கே நடந்தே போயிடலாம் அப்படின்னு. அப்படி மட்டும் நினைக்காதீங்க, நடந்து போக முடியாது. 5 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ராவலில் நம்ம காரில் அந்த மாதிரி போகிறதுனால தெரியாது. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுற்றி மரம் செடி கொடி, இன்னொன்று எங்கே பார்த்தாலும் கட்டடமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து தொடர்ச்சியாக நம்ம குற்றாலத்துட்டு அங்கே வரைக்குமே எல்லாமே இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் 5 500 மீட்டர் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் இருந்துட்டு 500 மீட்டர் சுற்றுச்சூழல் பூங்கா 500 மீட்டர், மதுரை 165 மீட்டர், தென்மலை 38 கிலோமீட்டர். 5 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். வந்துட்டாங்க. இதாங்க 5 5 நம்ம மெயின் குற்றாலம் மாதிரிலாம் அங்கேருந்து பார்த்தாலாம் தெரியாது. நம்ம இன்னக்குள்ளே விட்டுட்டு இதில் இருந்துட்டு உள்ளே கொஞ்சம் ஒரு பக்கத்தில் தான் நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போனால் வந்துடும். அங்கேருந்து பார்த்தா தான் தெரியும், கீழே இருந்து பார்த்தா தெரியாது. உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. இதுதான் பார்க்கிங், கார் பார்க்கிங். இங்கே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்கில் விட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இங்கேருந்து பார்த்தா தெரியும், இந்த வழி தான். இங்கே பாருங்கள், மரத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம்! இதெல்லாம் பல வருஷம் மரங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து வர டைமில் அந்த 5 கிட்ட வரல அந்த மரத்தை பார்த்துட்டு போவோம். இந்த மரம் அப்படியே இருக்குது. இதாங்க இதே தான் அந்த அருவியில் என்னென்னலாம் தடை செய்யப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இந்த அருவிலையும் தடை செய்யப்பட்டிருக்கு. ஷாம்பு, சீயக்காய் இதெல்லாம் போட்டு குளிக்கக்கூடாது. இந்த இடத்துல எங்கேயுமே விற்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கி குளிக்கவும் முடியாது. குளித்தா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க அங்கனுக்குள்ளே. ஏன்னா காவல்துறை எல்லாமே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரும் பார்க்கலாம் மட்டும் நினைக்காங்க. சுற்றி கேமரா எல்லாமே இருக்குது. இதுதாங்க 5 அருவி. ஏன் நல்லா பார்த்துக்கோங்க. என்னடா 5 அருவின்னு சொல்கிறேன் நினைக்கிங்களா? இல்லை, சொன்ன மாதிரி 5 அருவி இருக்குங்க. ஏன்னா 5 மேலே இருந்துட்டு மலையில் இருந்துட்டு 5 இடத்துல தனித்தனியாக கொட்டும். இது இப்போலாம் எப்போவுமே இதே மாதிரி தான் 5 இடத்துல கொட்டும். அதுக்காண்டி ஒரு நாள் 5 இடத்துல கொட்டுதும், இன்னொரு நாள் வந்துட்டு ஒரு 3 இடத்துல கொட்டும்லாம் நினைக்காதீங்க. எப்போவுமே இங்கே பாருங்கள், பாறையை பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறை. ஒரே கல் தாங்க. இந்த பாறை பாருங்கள், ஒரே கல்லில் தான் இருக்குது. நம்ம குற்றாலத்தில் பார்த்த கூட்டத்தோட அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா குற்றாலம் மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இந்த இடமே நல்லாயிருக்கும், விசிபிளாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இன்னும் 5 அருவியில் எப்போவுமே வழக்கம் போல். ஏன்னா இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம், அதனால் குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஸோ போய் பார்த்துட்டு வரணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. இன்னொன்று ரொம்ப நேரமாக குளிக்க மாட்டாங்க. நாங்களாம் அதில் ரொம்ப நேரம் குளித்தோம். ஆனால் இதில் வந்துட்டு ரொம்ப நேரம் குளிக்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் குளிக்க முடியல. செம்ம கூலிங்க இந்த இடத்துல. அங்கே இருக்கிறத விட நம்ம மெயின் குற்றாலத்தில் குளிர்ந்ததை விட இந்த இடத்துல, ஏன்னா இங்கே வரதுக்கு கூட ஒரு டைம் ஆச்சு. அங்கே 1 மணிக்கு போனோம், 1 மணிலேருந்து ஒரு 2 மணி நேரம் குளித்தோம். இங்கே வரதுக்கு ஒரு 3 மணி ஆனவனையுமே பயங்கர குளிர் தாங்க முடியல. இதில் குளிக்கவா வேண்டாமான்னு தோணுச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டால் குளிக்காமல் போயிடலாம்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக முங்கிறேன்னு சொல்லி குளிக்க போய் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த 3 மணிக்கும் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்கன்னு. இந்த இடம் தான் தண்ணி. அங்கே விழுற தண்ணி இந்த வழியாக அப்படியே வெளியில் போயிடும். அப்படியே வெளியில் மெயின் வரைக்கும் போயிடும் அந்த தண்ணி. அங்கேயே அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஒரு 3 அருவியில் குளிச்சுக்கலாம். அந்த 2 அருவி வந்து பெண்களுக்கு, இந்த பக்கம் ஒரு 3 அருவி ஆண்களுக்குன்னு இருக்காங்க. இந்த டைமில் வருவாங்களான்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க இந்த டைம்லேயும் ஃபேமிலியோடு வந்து குளிப்பாங்க. அங்கே பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க இந்த இடம். எப்போவுமே இந்த மெயின் ஃபஸ்ட்டு அருவியில் வந்துட்டு அதிகமாக தண்ணி கொட்டும். 2வது அருவியில் ஓரளவுக்கு நார்மலாக கொட்டும். 3வது செம்ம ஜில்லுன்னு. இங்கே பாருங்கள், தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தெரியுமாங்க. பயங்கர கையில் தொடும்போதே அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. தண்ணியை பாருங்கள், தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். எவ்வளோ பாருங்கள், வெள்ளை வெளியேன்னு இருக்குது, பால் மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இது வந்து சின்ன அருவி. இந்த சின்ன அருவியில் அது தண்ணி கம்மியாக தான், அவ்வளோ சின்ன பசங்க அந்த மாதிரி குளிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேருந்து டிவைட் ஆகிடுது. இதுலேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் விழுது, அந்த பக்கம் கொஞ்சம் விழுது, அதில் கொஞ்சம் மெயினில் விழுது. நம்ம தம்பியை பாருங்கள் 3 மணிக்கு எப்படி என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். இந்த 3 மணிக்கும் எப்படி உட்காங்க பாருங்கள், அசராமல் உட்காந்து. இவ்வளோ குளிர், எனக்கே எந்த குளிருக்கு இங்கே பாருங்கள் அசராம இருக்கான் பாருங்கள், எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள். நம்ம தண்ணியை தொடுறதுக்கே அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் அந்த பையன் எப்படி குளிக்காமல் பாருங்கள். சரி, இப்போ இங்கே ஏதாச்சும் போய் வாங்கி சாப்பிடுவேன்னா நம்ம
அங்கே என்ன பார்த்திங்கன்னா மெயின் அருவியில் இருந்ததை விட இங்கே ஐந்தருவியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலன்ட்டாங்க. ஏன்னா மெயின் அருவியில் எப்போவுமே நார்மலாக கொஞ்சம் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே கூட்டம் அதிகமாக வரும். ஆனால் இங்கே ஐந்தருவியில் பார்த்திங்கன்னா கூட்டம் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாம்பழ சீசனுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாம்பழ சீசன். அதனால் ஃபுல்லாகவே அதிகமாக மாம்பழத்தாங்க அடுக்கி வச்சுருந்தாங்க. சரி நம்ம இங்கே பாருங்கள், நம்ம போய் நின்ன உடனே அண்ணன் மாம்பழத்தை கையை நீட்டு தான் இங்கே பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி மாம்பழம், எல்லா வெரைட்டியான மாம்பழம் இங்கே கிடைக்குங்க. எந்த வெரைட்டி நீங்கள் என்ன வெரைட்டியெல்லாம் கேட்குறீங்களோ எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஊறுகாய், அது வந்துட்டு அதில் மாங்காய் ஊறுகாய் எல்லா ஊறுகாயும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தலைக்கு எண்ணெய் ஒரு தைலம், அதாவது இதில் எண்ணெய் ஊற்றி எல்லா வேரும் வெட்டி வேர்லேருந்துட்டு எல்லா வேரும் எல்லா மூலிகை வேர்லாம் போட்டிருப்பாங்க. இதை உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டு இது பண்ணிங்கன்னா தலைமுடி உதிர்தல், இளநரை, பொடுகு, அதாவது வந்து தலைக்கு வரக்கூடிய எந்த ஒரு இதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க. சாரி அதில் போட்டிருக்கு. அதெல்லாம் அதில் எண்ணெய் ஊற்றி இது தலையில் தேய்ச்சிங்கன்னா எந்த ஒரு இதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு வழியாக ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. எல்லாம் சாப்பிட்டப்பான்னு சொல்லி ஒரு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. ஏன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ஏரியாவில் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க. நம்ம கத்தாழை செடி எப்படி இருக்கும் பாருங்க, சேம் அதே மாதிரி தான் கத்தாழை மாதிரி தான் இருக்கும் அந்த செடி. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பாலைவனத்தில் வளரக்கூடிய செடிங்க. ஏன்னா நம்ம எங்கேயுமே பார்த்துக்கோமா, திண்டுக்கல் அந்த ஏரியாலாம் இருக்குது. ஓகேங்க, ஒரு வழியாக ஐந்தருவிலையும் குளிச்சுட்டு ஃபுட்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. நம்ம கிளம்பும்போது மணியை பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. ஏன்னா மெயின் அருவியில் குளிக்க 1 மணிக்கு வந்தோம், 1 மணிலேருந்து ஒரு 2 மணி நேரம் குளித்தோம். ஐந்தருவிக்கு வந்தோம், ஐந்தருவியில் கொஞ்சம் நேரம் தான் குளித்தோம். ஏன்னா ஐந்தருவியில் இருக்கும்போதே பயங்கர குளிர் தாங்க முடியாதனால கொஞ்சம் நேரம் தான் குளிக்க முடிஞ்சிச்சு. சரி, இதுக்கு மேலே குளிக்க முடியாது. ஓகே, வந்துவிட்டோம். மெயின் அருவி 4 கிலோமீட்டர், சபரிமலை 150 கிலோமீட்டர், பழைய குற்றாலம் 11 கிலோமீட்டர். பழைய குற்றாலம் ஐந்தருவிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குதா? அப்பா, பார்க்கறதுக்கான பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க. இவ்வளோ தூரம் இருக்குது. கிளம்பிட்டோம். வழக்கம் போல் நம்ம இளையராஜா சாங்கை போட்டுட்டு வழக்கம் போல். ஏன்னா போகும்போது பயங்கரமாக எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கவங்களாம் பயங்கரமாக டான்ஸ் ஆனாங்க. வரும்போது எல்லாமே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகினாங்க, எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஏன்னா 3 மணிக்கு அந்த தண்ணியில் குளிச்சது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. குளித்த உடனேமே நம்மளை அந்த காற்றுக்கும் அதுக்கும் அப்படியே நம்மளை அறியாமலே கண்ணை மூடிட்டு பயங்கர தூக்கம் வருதுங்க. பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. ஒரு வழியாக ஒரு பக்கத்தில் வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மணிக்கு மேலேயே 4 மணிக்கு போல் ஆயிடுச்சு. எப்போவுமே அதிகாலையில் இந்த கடையை திறந்துருவாங்க. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா காலையிலே சுட உப்புமா கொடுப்பாங்க. அது போக பயிர் கொடுப்பாங்க. அது டீ, பால் அதெல்லாம் கிடைக்கும். ஒரு வழியாக சுட டீ எல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. செம்ம ஜாலி. இந்த ட்ரிப் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய். இதே போல் நிறைய வீடியோ பாருங்கள், மறந்துடாது.